அப்படியே கொள்ளுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெயிலை பார்க்க போகுது, வெளியில் வருது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. பிச்சாவரத்தில் வந்துட்டு பிச்சாவரத்தில் வந்து அழகாக உக்காந்துட்டோமா. இனிமேல் போயிட்டு அந்த போட் ஹவுஸுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பேச மாட்டோம் இனிமேல், ஏன்னா அங்கே போட் சவுண்ட்லாம் அதிகமாக இருக்கும், தண்ணியில் போகிற சவுண்டு. அதனால் நாங்கள் எப்படிலாம் போய் என்ஜாய் பண்ணுறோங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே போகலாமாப்பா? போகலாம். வா, எங்கே டிக்கெட் எடுக்கிறதுன்னு தெரில, சேர்த்திக்கலாம் வா. போய் கேட்டு உள்ளே போகிறோம். ஸோ மக்களே, அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பிச்சாவரம் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுங்க. நாங்களே ஃபஸ்ட் டைம் தான், நாங்களும் உள்ளே போய் ஒரு ஃபஸ்ட்டு அனுபவம் பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட டிஜிட்டல் வழியாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்கும். அதுக்குள்ளேயே வெயிலை தணிச்சிக்கலான்ட்டு ஐஸ் வாட்டர் பாட்டில் 2 குல்ஃபி வாங்கிக்கிட்டோம். இதை சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஜில்லு போட உள்ளே போனோம்னா வெயிலை சமாளிக்கலாம். மணி 10 மணிக்கே நல்ல வெயில் வருது கால நேரத்தில். குல்ஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய குல்ஃபி சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது. உட்கார், சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஆமாம், சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் வரத்துக்கு ஆளுக்கு 25 ரூபா, 50 ரூபா ஆச்சு டிக்கெட்டு. இன்னும் உள்ளே போயிட்டு போட் ஹவுஸுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டுப்போம். ரைடு போகிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுதுங்கிறத கடைசியில் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கங்க நீங்களும். போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஜாக்கெட்டுக்காக. மோட்டார் போட்டு ஜாக்கெட் வந்து அந்த வண்டியிலே தான் இருக்குமா, அதனால் அடுத்த வண்டி வர வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாங்க. 8 பேர் போகிறதுல ஒரு ஆளுக்கு 250 ரூபா தான். நாங்கள் 5 பேர் போகிறோம், அதனால் ஷேர் பண்ணி நாங்கள் அப்பாவும் 1000 ரூபா, இன்னொரு 3 பேர் வராங்க, அவங்க வேறு பேர், அவங்க 1000 ரூபா. நான் 3 பேருக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு 5 பேர் மட்டுமே போகிறோம். அதனால் நாங்கள் 1000, அவங்க 1000 ஷேர் பண்ணி போகிறோம். பாருங்கள், ஒரு பீச்சில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி வந்தோடனே ஜாக்கெட் மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இயந்திர படகு, துடுப்பு படகு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். துடுப்பு படகுக்கு தனி ரேட்டும் மோட்டார் போட்டுக்கு தனி ரேட்டும் சொல்கிறாங்க. மொத்தம் 8 பேர் போக வேண்டிய போட்டில் நாங்கள் 5 பேர் புக் பண்ணி போகிறோம். அப்போ ஜாக்கெட்டு பட்டன் வேலை செய்யலைன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து போட்டில் ஏறி உக்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஆடுது. இந்த கன்னியாகுமரி போட்டில் போகும்ல, அந்தமாரி போட்டில் ஆடுது. எப்படி இருக்கு பாருங்க? நல்லா இருக்குது. தண்ணி முன்னாடி உக்காந்துருக்கு, தண்ணி அடிக்குது.
எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வேர்லாம் அதுக்கு வண்டி போகிறது வருஷம் தான் அப்படி இருக்கும் பாதை. ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா வந்துடும் உள்ளவும். சூப்பராக இருக்குல்ல? பரவாயில்ல, வண்டிக்கு சுகராக போகிற மாதிரி இருக்கேன். இதில் குந்திக்கலாமா? என்னம்மா? அதில் குந்த இடிக்காமல் குந்த. பிடிச்சிங்க? நீ குந்திக்க போனீங்கன்னா விட்டுறாத. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னப்பா வேறு லெவலில் உள்ளே போயிட்டுருக்கு. வீடியோ எடுக்கவே மனசு வரல, பார்க்க தான் ஆசையாக இருக்குது. வெயிலாக இருக்கும்னு நினச்சோம், பார்த்தா உள்ளுக்கு வந்துட்டா வெயிலாம் தெரியல. வெயிலாம் இல்லை, அப்படியே இந்த 2 இதுவும் கும் மாதிரி இருக்குது. அது இல்லை, நம்ம படகு போகிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே உள்ளேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெயிலை பார்க்க போகுது, வெளியில் வருது உள்ளேருந்து. உள்ளே போகும்போது பாருங்கள். முக்கால் மணி நேரமா? போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து 100 கேட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. இங்கே டிக்கெட் இல்லாமல் தனியாக 600 கேட்டாங்க. சில்லற இல்லைன்னு சொல்லி 100 கொடுத்துட்டு வந்தோம். ஆளுக்கு 50 அவங்க 3 பேர் வந்தாங்களோ அவங்க 50, நாங்கள் 2 பேர் சேர்ந்து 50 கொடுத்துட்டு வந்தாங்க. நல்லா ஒரு போட்டிங் ரேஸ் சூப்பராக உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் பிச்சாவரம் வந்ததுக்கு எவ்வளோ காசு செலவாச்சுன்னா, சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் வரத்துக்கு ஆளுக்கு 25 டிக்கெட்டு 50 ரூபா ஆச்சு. இங்கே போட்டிங்க்கு ஆளுக்கு 500 1000 ஆச்சு. 1050. ரிட்டன் பஸ்ஸில் போனோம்னா 50 1100. இப்போ இங்கே ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா அது 100.
1200 ஆச்சுங்க. நாங்கள் வந்ததையும் இப்போ இது புல்பீஸும் தண்ணி பரல அது 100 ரூபா. குல்பீஸா? அது என்ன புல்பீஸா? குல்பி குல்பி ஐஸ், குல்பி ஐஸும் தண்ணி வாட்டர் வாங்கினால அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதனால் 120 ரூபா ஆச்சு. ஸோ 1200 ஆச்சு சிதம்பரத்துலேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு. நம்ம ஊர்லேருந்து வந்துட்டு போனோம்னா பஸ் ஃபேர் டிக்கெட் தான். இங்கே மொத்தமாக எவ்வளோ செலவாகுதுன்னா 1000 ரூபா ஆகுது. ஒரு ஆளுக்கு 500 போட்டிங் போகிறதுக்கு. அது இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா அது தனி காசு. அதெல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரையில் மண்ணில் உக்காந்துருக்கோம், மரத்து நிழலில். ஆனால் பஸ்ஸு வந்து இப்போதைக்கு கிடையாதான். 11:45 தான். நாங்கள் 11:15 வெளில வந்துட்டோம். இப்போ 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது அரை மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு வந்ததும் ஏறி போகணும். நல்லபடியாக வந்து சுற்றி பார்த்துட்டு போனோம். உனக்கு எப்படி வந்துச்சு? உள்ளெல்லாம் எவ்வளோ நேரம் போயிருப்பேன்? உள்ளே வந்து 3/4 மணி நேரம். நாங்கள் டயத்தை பார்த்தோம்ல எவ்வளோ நேரம் போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் ஒன்றாந்து இறக்கிட்டார். எப்படி இருந்துச்சு அனுபவம்? சுற்றி பார்க்கும்போது நல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம்னு நினைக்கல. ஆனால் இப்போ வந்ததுக்கு சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் இன்னொரு டைம் கூட வந்தால் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோட்டில் போகிறது அம்மா நித்திக்கு உனக்கு கல்யாணம் பண்ண போய்ட்டு குடும்பத்தோடு வருவோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து காப்போம். சரி. ஸோ மக்களே, வந்ததுக்கு அப்பாவும் நானும் என்ஜாய் பண்ணோம். இதுங்க வந்திருக்க கூட மாட்டோம். காலைல பசங்க சொன்னாங்க நீ போயிட்டு வரைக்கும் ஒரு டைம் பார்த்துட்டு வாடா, சூப்பராக இருக்கும்னு. அதனால் அப்பாவும் நானும் வந்தோம். அப்பாவை இங்கே அழைச்சிட்டு வந்து காமிச்சதுக்கு எனக்கும் ஹாப்பி, அப்பாவுக்கும் ஹாப்பி. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சுற்றி முடிச்சுட்டு வெளில வந்து உக்காந்துருக்கோம். பிச்சாவரம் அனுபவம் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னப்பா இது மேலே பஸ் வந்தேன்னா ஏறி சரன்னு இதுக்கு மேலே எங்கேயும் போடுற மாதிரி இல்லை, ஊருக்கு தான். ஏன்ச்சிங்களா? ஊருக்கு தான் போனால் அம்மா அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மாடு பால் கறக்க நிற்க மாட்டுது, ஆடு ஓடி போயிடுது. வெளியில் மாதிரி போய் சுத்தக மாதிரி இருந்தால் அதெல்லாம் விற்று விட்டுவாங்க. நீங்கள் வெளியில் போய் ஒரு நாள் 2 நாள்னு ஒரு நாள் வேலைன்னு போயிட்டு இப்படி 2-3 நாள் வராமல் இருந்தீங்கன்னா இங்கே ஆடு மாடெலாம் என்னால் சமாளிக்க முடியல. அப்போ அப்பா எத்தனை நாள் தனியாக சமாளிச்சிருப்பார்? அப்பா சமாளிக்கிறாருன்னா அதுக்கு மூளை வேணும். ஸோ மக்களே, நான் ஆடு மாடு மட்டும் தானே பார்த்துக்கிறேன். அம்மா சமைக்கிற வேலைலாம் இருக்குல்ல. ஆமாம், அம்மாவுக்கு வந்து சமைக்கிற வேலை சமைக்கணும். 2வது இந்த குட்டி பையன் அவனை தொந்தரவு பண்ணிவிடுவான். அவனுக்கே ஒரு ஆள் வேணும். ஸோ பாப்பா கன்சீவாக இருக்கிறதுனால அதனாலையும் முடியாது. ஸோ அம்மா நித்விக்கு சாப்பாடு ஆக்கிறது, ஆடு மாடு எல்லாம் பார்க்கறதுனால டஃப்பாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இங்கே இருக்கிறதுக்கே அம்மாவால் முடியல. திடீர்னு வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி போகிற மாதிரி இருந்தோன்னா ஆடு மாடெல்லாம் விற்றுப்பிட்டு எங்கே வேணாலும் போய் கோருங்குது. ஸோ ஒரு நாள் விற்றுப்பிட்டு எங்கேனாலும் போனால் எவ்வளோ நாளைக்கு போகலாம். அப்படி போனால் 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் போய் வீட்டில் இருந்தால் சும்மா வண்டி கிடக்காதான். அரை பட்டியாக இருந்தாலும் பார்த்துக்கின்னு சொல்லியிருக்கேன். பார்த்துக்கிட்டோம், போய் தான் வாங்கணும். அங்கே ஒன்றும் அதிகமாக இல்லை, வீட்டுக்கு தேவையானதான் இருக்குது. அதை விற்கக்கூடாது, வச்சுருக்கணும். ஆமாம். ஸோ மக்களே, வந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது கண்டென்ட் வீட்டிலேருந்து எடுத்து போடுறது தான். இனிமேல் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, நேராக ஊருக்கு தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.